ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் ஆறாமும். ரொம்ப நாள் ஆச்சு என்னோடய வாய்ஸோடு சொல்லி உங்களுக்கு வீடியோ போட்டு. ஆமாங்க, இது ஒரு சின்ன கன்னியாகுமரி விசிட் பண்ண ஸ்டோரி தான். ஆக்சுவலாக நாங்கள் ஊருக்கு போயிருந்தப்போ சும்மா ஜாலியாக கன்னியாகுமரி போகலாமேன்ட்டு. எப்போவுமே நம்ம டூரிஸ்ட் பிளேஸ்னால் கன்னியாகுமரியும் ஒரு லிஸ்ட்டில் வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான். ஆனால் முன்னைக்கும் இப்போக்கும் பார்த்திங்கன்னா நிறையவே சேஞ்ச் ஆகிருக்கு. கன்னியாகுமரியில் நிறைய ஷாப் வந்திருக்கு, நிறைய இடங்கள் புதுசாக கட்டியிருக்காங்க. ஸோ நிறைய அந்த கடலை பார்த்துட்டு ரசிக்கிற மாதிரி உட்காந்து பண்ணுற மாதிரி பார்க்கு, அந்த மாதிரி உட்கார்ற பிளேஸ், அந்த மாதிரி நிறையாவே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாமே தான் இதில் நாங்கள் பார்த்துருந்தோம். ஸோ நாங்கள் போனது ஈவினிங் டைம்ங்கிறனால கொஞ்சம் க்ரௌடு இல்லை. அதுவும் இல்லாமல் என்னென்னா கொஞ்சம் ஷாப்பெல்லாம் க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா யாராச்சும் கன்னியாகுமரி போகிறீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே போயிடுங்க. ஏன்னா 9 o'clock மேலே அப்படின்னாலே நைட்டு க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. மோஸ்ட்லி 9 o'clock எல்லாமே ஷாப் க்ளோஸ் ஆகிடுது. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா அந்த காந்தி மண்டபம், காமராஜர் மண்டபம், சன்செட் பார்க்குற பிளேஸ், அதே மாதிரி கார் பார்க்கிங்க்கெலாம் சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் காரில் போனாலும் 2 வீலரில் போனாலும் அங்கே அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நிறையவே இடங்கள் இருக்குது. ஸோ நிப்பாட்டிட்டு நிறைய டூரிஸ்ட் பிளேஸ்லேருந்து பார்க்கணுன்னு சொல்லி வெளியூர்லேருந்து வரவங்கலாம் பார்த்திங்கன்னா அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு எல்லாமே அங்கே வசதிகள் எல்லாமே இருக்குது. ஸோ அப்படியே ஷாப்பெல்லாம் பார்த்திங்கன்னா பேகு, வாட்ச்சு, சின்ன சின்ன கிளிப் ஐட்டங்கள்ஸ் நிறையவே இருந்துச்சு. சூப்பராக பார்த்துட்டு நாங்கள் ரசிச்சுட்டு வாங்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே ஃபேமிலியாக ஒரு விசிட் பண்ணிட்டு வந்தோம். ஸோ இங்கே கடல் பக்கத்தில் இருந்து நீங்கள் எவ்வளோ தூரத்தில் இருந்து பார்த்தாலுமே அங்கே கண்ணாடி பாலம் இப்போ புதுசாக கட்டியிருக்கிறது சூப்பராக லைட்டில் தெரிஞ்சுது. ஸோ அதே நல்ல வியூவில் அழகாக எடுத்துகிட்டு வந்தோம். நீங்கள் அது பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் போனீங்கன்னா தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. நைட்டு லைட் செட்டோடு நல்லா இருக்குது. பட் மார்னிங்கில் தான் விசிட் பண்ண விட்றாங்க. ஈவினிங் 5 o'clock நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அலோடு இல்லை. ஸோ அதனால தான் சொல்கிறேன். இது எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு அப்படியே உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, கடலை சாப்பிட்றது, ஸோ அங்கே இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு கடலை பார்த்துட்டு கடலில் கால் நனைச்சிட்டு அப்படியே ஒரு விசிட் போயிட்டு நாங்கள் வந்துட்டோம். ஸோ நீங்கள் அங்கே பகவதி அம்மன் கோயிலெலாம் போகிறீங்கன்னா மார்னிங் போங்க. அப்படி இல்லைன்னா ஈவினிங் டைமில் 5 o'clock நட திறப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு எடுத்துகிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றிட்டு எடுத்துகிட்டு வரது. ஏன்னா இப்போ மோஸ்ட்லி சம்மர் டைமில் மார்னிங்கில் ரொம்ப வெயிலாக இருக்கும், அங்கே சுற்ற முடியாது உங்களால். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஒரு ஈவினிங் டைம் ஒரு 4 o'clock மாதிரி போனீங்கன்னா 5 o'clock கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு உள்ள எல்லா இடமும் பார்த்துட்டு எடுத்துகிட்டு ஈவினிங்காக ஒரு 8 மணிக்கு அந்த மாதிரி வீடு திரும்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நாங்களும் போயிருந்தோம். நிறைய கிளிப் ஐட்டம்ஸ், ட்ரெஸ்ஸு எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கிக்கலாம். ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 rupeesலேருந்தே உங்களுக்கு கிளிப் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அது எல்லாமே வாங்கிட்டு நிறைய 5 ரூபாய்க்கு நிறைய திங்ஸ் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி சங்கு, முத்து, சிப்பி அந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுருப்பாங்க. அதுவும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி நிறைய ஹிந்திக்காரங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே ட்ரெஸ்லாம் வச்சுருப்பாங்க.